ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஹஸ்வி ஸ்டிச்சஸ். இன்றைக்கி நம்ம சிம்பிளான ஒரு ஸ்லீவ் டிசைன் பார்க்க போகிறோங்க. ஸ்லீவோட எட்ஜில் வந்துட்டு ஒரு வீக்கட் எடுத்து அதில் சாரீ கலரில் கான்ட்ராஸ்ட்டு பிட் ஆட் பண்ணியிருக்கோம். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ லைனிங்லேயும் மெயின் கிளாத்லேயும் ஸ்லீவ் பார்ட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு இப்போ லைனிங்கில் கீழே ஒரு 1/2 இன்ச் வந்து மடித்து தைக்கிறதுக்காக மார்க் பண்ணியிருக்கேன். அந்த 1/2 இன்ச்லேருந்து ஒரு 2.5 இன்ச் வந்துட்டு அகலம் மார்க் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த 1/2 இன்ச்சை விட்டுட்டு 5 இன்ச்சுக்கு உயரம் மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த 1/2 இன்ச் வந்து மடித்து அடிக்கிறதுக்குங்க. இப்போ அதுக்கு வந்துட்டு க்ராஸாக லைன் போட்டோம் இல்லையா, அதை வந்து இப்போ பெண்டு ஷேப்பில் மாற்றிக்கலாம். இப்போ நான் பண்ணியிருக்க மாதிரி பெண்ட் ஷேப்பாக வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சதுக்கப்புறம் இப்போ அந்த ஷேப் அப்படியே வெட்டி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் வந்து நம்ம லைனிங்கில் தாங்க பண்ணியிருக்கோம். இப்போ வந்து மெயின் கிளாத் எடுத்துக்கிறோம். மெயின் கிளாத்தில் வந்துட்டு இப்போ இந்த லைனிங் கிளாத்தை போட்டு நம்ம அடித்து திருப்ப போகிறோம். நான் வந்துட்டு ப்ளைனாக தாங்க அடித்து திருப்புறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு லைனிங்கோ இல்லை வந்துட்டு கேன்வாஸ் பீஸோ அடியில் வச்சு கூட நீங்கள் தைச்சி திருப்பிக்கலாம். இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்குங்க, கொஞ்சம் மொத்தமாகவும் தெரியும். ஆனால் நான் வந்துட்டு அப்படியே தான் அடித்து திருப்ப போகிறேன். இப்போ அடித்து திருப்பும்போது அது இன்னும் அகன்றாமல் இருக்கிறதுக்காக அந்த வெட்டி வச்ச ஷேப் இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்து பார்த்து ரொம்ப அகலம் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக அதை எடுத்து பார்த்து ஒரு தடவை ரீசெக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வந்துட்டு 1/4 இன்ச்சு தையல் போட்டு அந்த கிராஸ் நாச்சஸ்லாம் போட்டு நீங்கள் திருப்பி ஒரு படிமான தையல் போடுங்க. போட்டதுக்கப்புறம் அதை உள்பக்கமாக திருப்பி நீங்கள் சுற்றிலும் இருக்க அவுட்டர் கிளாத்துக்கு ஒரு தையல் போட்டுக்கோங்க. இன்னும் நான் பாட்டம்க்கெலாம் எதுவும் மடித்து அடிக்கலைங்க. இன்னும் அதெல்லாம் நான் மடித்து தையல் விடலை. இப்போ நான் அவுட்டர் கிளாத் மட்டும்தான் வந்து ஸ்டிச் போட்டுட்ருக்கேன். பாட்டம் வந்து இனிமேல் தான் வந்து மடித்து தைக்கணும். இப்போ வந்துட்டு சுற்றி கிளாத்தை வந்துட்டு தையல் போடும்போது நீங்கள் ஒரு தடவை வந்துட்டு கையில் வச்சு நல்லா நீட்டாக வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தையல் போடுங்க. ஏன்னா லைனிங் கிளாத்து ஸ்டிஃபாக இருக்கும், மேல் கிளாத் வந்து கொஞ்சம் லூஸ் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்துட்டு ஃபுல்லாக நீங்கள் ஒரு தடவை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி பின் பண்ணிவிட்டு கூட நீங்கள் சுற்றிலும் தையல் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ வந்துட்டு நம்ம ஸ்லீவோட பேட்டர்ன் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதே போல் இன்னொரு ஸ்லீவையும் வந்துட்டு நம்ம இதே ப்ராசஸில் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்லீவுக்கும் வந்துட்டு அதே ப்ராசஸ் தாங்கிறதுனால இதை கொஞ்சம் நான் ஸ்பீடாக காட்டியிருக்கேங்க. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நம்ம முன்னாடி ஸ்லீவில் எப்படி என்னென்ன பண்ணோங்கிறத இன்னொரு தடவை நீங்கள் ரீவைண்ட் பண்ணி பார்த்துட்டு கூட உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் அதை வந்து இந்த ஸ்லீவில் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே நான் அந்த ஷேப்பை வந்துட்டு அடித்து திருப்பிடுறேங்க. திருப்பி படிமான தையல் போட்டுடுறேன். போட்ட அப்புறம் அதை வந்து உள்பக்கமாக திருப்பிக்கிறேன். திருப்பி நம்ம சுற்றிலும் வந்துட்டு தையல் போடுறோம். அவ்வளோதாங்க. இப்போ இந்த ஸ்லீவும் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு வந்துட்டு அந்த கேப்புக்கு நம்ம என்ன வைக்கிறோங்கிறது தான் இப்போ வந்துட்டு அடுத்த ப்ராசஸ்ஸு. அதுக்கு வந்து நாம் என்ன பண்ணணும்னா சாரீ கலரில் கான்ட்ராஸ்ட் கலரில் வந்துட்டு நம்ம பீஸ் ரெடி பண்ணிக்கணும். இப்போ வந்துட்டு அந்த எக்ஸஸ் கிளாத்தெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ அந்த ஸ்லீவையும் இந்த ஸ்லீவையும் கரெக்டாக வந்திருக்கான்னு நம்ம ஒரு தடவை வச்சு செக் பண்ணிக்கலாம். ரெண்டுமே ஒரே அளவு வெட்டியிருக்கோம். இருந்தாலும் ஸ்டிச்சிங்கில் ஏதாவது நமக்கு டிஃப்ரெண்ட் வந்தாலும் வந்துடும் இல்லையா, அதனால் ஒரு தடவை வச்சு செக் பண்ணிக்கிறோம். செக் பண்ணியாச்சு, ரெண்டுமே ஒரே சைஸில் இருக்குங்க. இப்போ அடுத்து வந்து நம்ம அந்த பீஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்துட்டு அந்த வெட்டி வச்ச பீஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த சைஸுக்கு ஒரு லைனிங் கிளாத் உள்ளே வைக்கிறதுக்கு நான் ஒன்று கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த கிளாத் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுதுங்க, உங்களுக்கே தெரியும். ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கனால இது என்ன பண்ணுறேன்னா நான் டபுள் லேயராக கொடுக்குறேன். க்ரீனே வந்துட்டு டபுள் லேயராக கொடுக்குற மாதிரி நான் வச்சுட்டு அது இல்லாத உள்ளே இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டுக்காக ஒரு எக்ஸ்ட்ரா லைனிங் பிங்க் கலரில் ஒன்று கொடுக்குறேன். ஏன்னா இது டார்க் க்ரீனுங்கிறதுனால நம்ம உள்ளே டார்க் கலர் கொடுக்கும்போது வந்துட்டு உங்களுக்கு ஷேடு மாறாதுங்க. இதே நம்ம வந்துட்டு லைட் கலராக கொடுக்கும்போது உங்களுக்கு ஷேடு வந்து காட்டி கொடுத்துரும். ஏன்னா இந்த கிளாத்தும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறனால உங்களுக்கு நல்லாவே ஷேடு வந்து வேரியேஷன் வந்துடும். அதனால் உங்களுக்கு வந்துட்டு உள்ளே டார்க் கலராகவே தான் கொடுக்குறேன். இப்போது அந்த க்ரீன் கலர் வந்துட்டு உள்ளே போகிற கிளாத் இருக்குது இல்லைங்களா, அதை அடியில் வச்சுட்டு அது மேலே பிங்க்கை வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம மேலே தெரிகிற க்ரீனை வைக்கிறோம். எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா அடித்து திருப்பும்போது உங்களுக்கு அப்போ தாங்க வந்துட்டு
2 லேயர் க்ரீனும் அதுக்கு அடியில் பிங்க்கும் வரும். அப்போ உங்களுக்கு வந்துட்டு ஷேடு வேரியேஷன் நமக்கு வராது. அதனால் ஃபஸ்ட்டு வந்துட்டு அடியில் போகிற க்ரீனும் அதுக்கு மேலே பிங்க்கு, அதுக்கு மேலே வந்துட்டு நமக்கு மேலே தெரிகிற க்ரீன் வச்சு தையல் விட்டு திருப்பி அது மேலே ஒரு படிமான தையல் போட்டு அதுக்கப்புறம் அதை உள்பக்கமாக திருப்பி சுற்றிலும் வந்துட்டு தையல் விட்டதுக்கப்புறம் நாம் அந்த எக்ஸஸ் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. சப்போஸ் உங்களுக்கு புரியலைன்னா இன்னொரு தடவை ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் மாற்றி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறனால உங்களுக்கு ஷேடு வேரியேஷன் கண்டிப்பாக தெரியுங்க. அதனால் இதே நீங்கள் திக்காக இருக்க கிளாத் இருந்தால் இவ்வளோ ப்ராப்ளம் தேவையில்லை. ஒரே ஒரு கிளாத் மட்டும் உள்ளே வச்சு அடித்து திருப்பிக்கலாம். அப்படி பண்ணும்போது நமக்கு எந்த ஒரு வேரியேஷனுமே தெரியாதுங்க. இது வந்துட்டு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறனால தான் இவ்வளோ வந்துட்டு பார்த்து பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ நம்ம அந்த வெட்டி எடுத்தோம் இல்லைங்களா, அதை வந்துட்டு 1/2 இன்ச்சு கீழே இறக்கி வச்சு அந்த ஷேப்பை மார்க் பண்ணுங்கள். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அந்த 1/2 இன்ச் வந்து மடித்து தைக்கிறதுக்காக நம்ம எக்ஸஸாக விட்ட அளவு. அதனால் அதை விட்டுட்டு மீதி இருக்க இடத்த தான் வந்துட்டு நம்ம சுற்றி வந்து மார்க் பண்ணணும். மார்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஸ்லீவு, அதில் வந்து பாட்டமை 1/2 இன்ச்சுக்கு வந்து மடித்து தைச்சிக்கிறேன். நான் ஸ்லீவ் கட் பண்ணும்போதே வந்துட்டு கரை சைடு கீழே இருக்க மாதிரி தாங்க கட் பண்ணியிருக்கேன். அதனால் வந்துட்டு நான் 1/2 இன்ச் மட்டும் மடித்து தையல் போட்டுக்கிறேன். இதே வந்துட்டு கரை சைடு இல்லாமல் நார்மல் சைடு விட்டுருந்தேன்னா ஃபஸ்ட்டு அதை ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்து இன்னொரு 1/2 இன்ச்சுக்கு வந்துட்டு இன்னொரு ஃபோல்டிங் பண்ணணும். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு வந்துடும் இல்லையா, அதனால். இப்போ இது கரை சைடுங்கிறதுனால 1/2 இன்ச்சு மட்டும் மடித்தாவே போதும். இப்போ மடித்து தைச்சதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஒரு கான்ட்ராஸ்ட் கலரில் ஒரு பேட்ச் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதை வச்சு இப்போ அட்டாச் பண்ணணுங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பேட்சுக்கு வந்துட்டு சுற்றிலும் வந்துட்டு ஓவர்லாக் போட்டு எடுத்தாச்சு. அந்த பேட்சை வந்துட்டு இப்போ கரெக்டாக அந்த ஸ்லீவ் மடிச்சடித்த எட்ஜிலேருந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணி இப்போ நான் தையல் போடுற மாதிரி சுற்றிலும் வந்துட்டு தையல் போட்டுக்கோங்க. தையல் போடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மார்க்கிங்கை விட அவுட்டரில் தான் வந்துட்டு அந்த பேட்ச் வந்து ப்ளேஸ் ஆகுது. எதனாலன்னு பார்த்திங்கன்னா நம்ம அந்த மார்க்கிங்கை ஃபோக்கஸ் பண்ணுறத விட கீழே வந்துட்டு எட்ஜஸ் வந்துட்டு ஈவனாக வருமா அப்படிங்கிறது தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம அந்த மார்க்கிங் ஷேப்லேயே விட்டோம்னா உங்களுக்கு கீழே எட்ஜஸ் வந்துட்டு உங்களுக்கு அன்ஈவனாக போயிடும். அதனால் நீங்கள் அந்த மார்க்கிங்கை கன்சிடர் பண்ணாமல் அந்த எட்ஜு மட்டும் நீட்டாக ஒரே ஷேப்பில் ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணி பின் பண்ணிவிட்டு கூட அதுக்கப்புறம் அது மேலே நீங்கள் தையல் போட்டுக்கலாம். ரெண்டுலேயுமே பாருங்கள் அந்த மார்க்கிங்கை விட தள்ளி தான் வந்துட்டு ப்ளேஸ் ஆகுது. ஆனால் நம்ம அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஆனால் கீழே வந்துட்டு அன்ஈவனாக ஆகிடக்கூடாது, அதுதான் ப்ராப்ளம். அதனால் நீங்கள் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தையல் போட்டுட்டு பக்கத்துலேயே இன்னொரு 1/4 இன்ச்சுக்கு தள்ளி தையல் போட்டுக்கிறேன். அப்போ பார்க்க இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்குங்க. இப்போ 2 ஸ்லீவுமே வந்துட்டு பேட்சை வந்துட்டு அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ ஸ்லீவை வந்துட்டு ஒன்று மேலே ஒன்று உள்பக்கமாக பார்த்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃப்ரண்ட் சைடில் ஒரு 3/4 இன்ச்சுக்கு வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுப்போம் பார்த்திங்களா ஆரம்பத்துலேயே, அதை வந்து இப்போ நான் லாஸ்ட்டாக பண்ண போகிறேங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு அந்த கட்டிங்கை நம்ம பண்ணி எடுக்கும்போது நமக்கு லெஃப்ட்டு ரைட்டு கன்ஃபியூஸ் ஆகிடுங்க. நம்ம லைனிங்கை தைச்சி திருப்புறதுல தான் வந்துட்டு ஃபோக்கஸில் இருப்போம். இந்த லெஃப்ட்டு ரைட்டு வந்துட்டு நமக்கு பிகினர்ஸ்க்கு வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அந்த கட்டிங்கை பண்ணும்போது அந்த ப்ராப்ளம் நமக்கு இருக்காதுங்க. அதனால் எப்பயுமே வந்துட்டு லாஸ்ட்டாக இந்த கட்டிங்கை பண்ணுறது வந்துட்டு பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டிப்ஸை வந்துட்டு நீங்கள் எப்போவுமே வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, இந்த ஸ்லீவ் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. எவ்வளோ ஈஸியாக பண்ணிட்டோம் பார்த்தீங்களா. இதே மாதிரி இன்னும் நிறையா டிசைன்ஸ்லாம் வந்துட்டு நம்ம ஹஸ்வி ஸ்டிச்சஸ் சேனலில் அப்கமிங் வீடியோஸில் ரெடி ஆகிட்டுருக்குங்க. அதையும் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம ஹஸ்வி ஸ்டிச்சஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம அடுத்து ஒரு டிசைன் வீடியோவில் பார்க்கலாம் வீவர்ஸ். தேங்க்யூ.